வணக்கம். பேட்ஜ் ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஒரு பட்டு சாரியோட கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸ் பிட்டு. அதுக்கு தேவையான டிசைனுக்கு பார்டருக்கு மேட்சான கலரில் 1/4 மீட்டர் அளவுக்கு கிளாத் இருக்குது, சில்க் கிளாத்து. அப்புறம் லைனிங் கிளாத்து அதுக்கு தேவையான அளவு. இப்போ அதுக்கு தேவையான பேட்ஜ் பெரிய சைஸில் ஒன்று, அந்த மாதிரி சின்ன சைஸில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு தேவையான லேஸ். இப்போ இந்த சார்ட் பேப்பரோட அளவு வந்து 22 இன்ச்சு வீதிக்கும் ஹைட் வந்து 15 இன்ச்சு அளவு உள்ள சார்ட் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சார்ட் பேப்பரை நம்ம ரெண்டாக மடித்து அந்த மடிப்பு பாகத்திலிருந்து ஷோல்டர் பகுதியை அளக்கலாம். ஷோல்டர் பகுதி 5.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதோட வெட்டு பாகம் 3.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு சைடும் 1/4 இன்ச்சு நமக்கு போக 2.25 இன்ச்சு ஷோல்டர் வரும். இப்போ இந்த அக்குள் பகுதி வந்து 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். கழுத்தோட அளவு 8.5 இன்ச். இப்போ கழுத்துக்கு மேல் பக்கத்தில் இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு இன்னொரு டாட். அந்த 2.5 இன்ச்சு வந்து ஒரு அடையாளத்துக்காக. அதே மாதிரி இந்த கழுத்தோட கார்னர்லேருந்து மேல் பக்கம் 2.5 இன்ச்சு ஒரு அடையாளத்துக்காக. வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு ஒரு டாட். இப்போ உள்பக்கமாக வச்சுருக்கக்கூடிய அந்த டாட்லேருந்து நம்ம வெளிப்பக்கம் வச்சுருக்கக்கூடிய அந்த டாட்டுக்கு வளைவாக ஒரு லைன் வைக்கலாம். அப்படியே இந்த நெக்கோட எண்டிலிருந்து அப்படியே நம்ம வளைவாக அந்த டாட்டுக்கு அப்படி வளைச்சி விட்டுடலாம். இந்த நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சி விட்டுருக்குறேன். இது நாம் இப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த அக்குள் பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். அந்த மடிப்பு பாகத்தில் அந்த சார்ட் பேப்பரோட மடிப்பு பாகத்தை வச்சு அதே அளவுக்கு வரையலாம். அதே அளவுக்கு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே இந்த லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. அதே அளவுக்கு மேல் பக்க கிளாத்தும் கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த சார்ட் பேப்பரில் கழுத்து பாகத்தில் இருந்து 3 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வைக்கிறேன். இந்த மடிப்பு பாகத்திலிருந்து வெளிப்பக்கமாட்டு அப்படியே சுற்றி நான் 3 இன்ச் அளவுக்கு டாட் வச்சு விட்டுட்டுருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் பகுதி வரும்போது நம்ம 1/2 இன்ச்சு கம்மியாக 2.5 இன்ச் அளவுக்கு வைக்கலாம். அந்த 2.5 இன்ச்சுக்கு எடுத்த அந்த டாட்டில் இருந்து அப்படியே 3 இன்ச்சுக்கு வச்சு வச்சுருக்கிறதுல அப்படியே நம்ம கழுத்துக்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வரைஞ்சி விடலாம். இப்போ இந்த வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு 4 இலைகள் வர்ற மாதிரி நம்ம அதை வரையலாம். அப்படியே அந்த வெளிப்பக்க அந்த லைனை அப்படி டச் பண்ணுற மாதிரி அப்படியே வளைவாக நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் மீதி இருக்க இடத்த அப்படியே மேல் பக்கமாக ஷோல்டர் பகுதியில் நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு அந்த இலையோட அளவும் முதல் இலை வந்து 3.5 இன்ச் அளவுக்கு அந்த வளைவு வந்து வர்ற மாதிரி. அதே மாதிரி ரெண்டாவது இலையும் அந்த மாதிரி 3.5 இன்ச்சு. அப்புறம் மூணாவது வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு கம்மியாக 3 இன்ச் அளவுக்கு. அப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே நான் ஷோல்டரில் வரைஞ்சி விட்டுருக்குறேன். இதை நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு கழுத்து வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த இலைகளோட அளவை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வச்சு நீங்கள் அதை எடுத்தால் சரியாக வரும்.
இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேப்பர் கேன்வாஸை ஒரு சதுர பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ரெண்டாக மடித்து அந்த மடிப்பு பாகத்தில் இந்த சார்ட் பேப்பரோட மடிப்பு பாகம் வர்ற மாதிரி நம்ம வச்சு அதே அளவுக்கு வரையலாம். அப்படியே நான் வரைஞ்சி விட்டாச்சு. அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸை அந்த டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த அந்த லைட் எல்லோ கலர் கிளாத்தில் வச்சு நான் அயர்ன் பண்ணுறேன். அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை நாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் லைட்டாக நமக்கு தச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கிளாத்து விட்டு நான் கட் பண்ணுறேன். அப்படியே உள்பக்கம் அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் இதை இப்போ தைக்கிறத பார்க்கலாம். இந்த வெளிப்பக்கம் விட்டுருக்கக்கூடிய அந்த கிளாத்தை அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே நம்ம மடித்து தச்சு விடலாம். அந்த ஒவ்வொரு இதழ்களுக்கும் இடையில் நான் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்குறேன். லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு மடிக்கும்போது ஈஸியாக வரும். நாம் இப்போ ஒரு பக்கமாக நம்ம தச்சு விட ஆரம்பிக்கலாம். வெளியே தெரியக்கூடிய அந்த கிளாத்தை அப்படியே நம்ம பேப்பர் கேன்வாஸில் அப்படியே மடித்து மெல்ல ஒவ்வொரு இதழ்களுக்காட்டு நம்ம அந்த மாதிரி தச்சு விடலாம். கொஞ்சமாக கிளாத் இருக்கும்போது தச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளாத் விட்டே நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ நான் சுற்றுக்கும் இந்த மாதிரி தச்சு விட்டாச்சு. பின்பக்கம் பாருங்கள், நமக்கு அந்த இலையோட வடிவம் நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது மடித்து தைச்சதுக்கப்புறம். இப்போ இந்த ப்ளவுஸோட மேல் பக்க கிளாத்தில் அதுக்கும் மேலே நான் தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பர் கேன்வாஸ் கிளாத்தை நான் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பின் பண்ணி அந்த கழுத்தோட அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம சுற்றி கொஞ்சம் பின் பண்ணி வைக்கலாம். இப்போது நான் இதை பின் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம இந்த கழுத்தோட அந்த எண்டில் நம்ம தச்சு விடலாம். அந்த ரெண்டு கிளாத்தும் சேர்ந்து இருக்கிறதுக்காக நான் தச்சு விடுறேன். இப்போ இதை தைச்சதுக்கப்புறம் இதுக்கும் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை இதே மாதிரி அந்த கழுத்தோட அளவுக்கு நீட்டாக அதே அளவில் நம்ம வைக்கலாம். கழுத்துக்கு உள்பக்கம் நம்ம 1/4 இன்ச் அளவு இடைவெளி விட்டு தச்சு விடலாம். கழுத்து பகுதியை இந்த மாதிரி 3 கிளாத்தும் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அப்புறம் லைட்டாக அந்த கழுத்து பகுதியில் சுற்றி நம்ம கட் பண்ணி விடலாம். சுற்றி இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். திருப்பி போட்டு நல்லா இந்த கிளாத்தை
அதில் இழுத்து விட்டோம்னா அந்த கழுத்து பகுதி நமக்கு நீட்டாக வரும். அப்படியே நீட்டாக நம்ம இழுத்து விட்டதுக்கப்புறம் சுற்றி இந்த 2 கிளாத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தச்சு விடலாம். சுற்றி தச்சு விட்டாச்சு. தச்சதுக்கப்புறம் அந்த கழுத்தோட எண்டில் இன்னும் ஒரு தையல் வந்து நம்ம தச்சு விடலாம். நல்லா பதிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தச்சு விடும்போது. சுற்றி தச்சு விட்டாச்சு. கழுத்து பகுதியில் நம்ம தச்சு விட்டாச்சு. இனி அந்த இலைகளுக்கு அந்த பார்டரில் நம்ம அப்படியே நம்ம மேல் பக்கமாக தச்சு விடலாம். அந்த இலையோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நல்லா வளைச்சி அந்த மாதிரி தச்சு விடலாம். தச்சு விட்டதுக்கப்புறம் இந்த பின்னை நாம் எடுக்கலாம். இப்போ அதுக்கும் மேலே நாம் இந்த லேஸை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவுக்கு நம்ம தச்சு விடலாம். அந்த ஒவ்வொரு அந்த திருப்பு முனையிலையும் நம்ம லைட்டாக அந்த லேஸை வந்து மடித்து விட்டுட்டு நம்ம தைக்கணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தச்சு விடுறேன். லேஸ் நீங்கள் வாங்கும்போது எப்போவுமே நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லேஸு வாங்குங்க. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நல்ல வளைஞ்சு கொடுக்குற மாதிரி உள்ள லேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம சுற்றுக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம தச்சு விட்டுட்டு வரலாம். லைட்டாக ஒவ்வொரு மடிப்பும் அந்த மாதிரி மடித்து நம்ம அந்த திரும்பி வரும்போது லைட்டாக ஒரு மடிப்பு கொடுக்கணும். லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி விட்டோம்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து நீட்டாக வரும். இப்போ கம்ப்ளீட்டும் இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேஸ் வச்சு விட்டாச்சு. இப்போ லேஸோட ஒரு பக்கம் நான் தச்சுருக்கிறேன். லேஸோட இன்னொரு பக்கமும் நம்ம தச்சு விடும்போது அது நல்லா பதிஞ்சு இருக்கும். நம்ம தச்சு விடலாம். இப்போ அந்த லேஸுக்கு 2 பக்கமும் நான் தச்சு விட்டாச்சு. இப்போ தச்சதுக்கப்புறம் அதுக்கும் கீழ்ப்பக்கம் ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச்சு அளவுக்கு உள்ள கிராஸ் பீஸ் வந்து மடித்து தைக்கிறேன். இடுப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா நாம் லைனிங் கிளாத்து 1.5 இன்ச் அளவுக்கு நேர் பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே பதிஞ்சு இருக்கிற மாதிரி தச்சு அடிப்பக்கமாக மடித்து தச்சு விடலாம். அடிப்பக்கம் இந்த மாதிரி நம்ம மடித்து தச்சு விட்டுட்டு அந்த டிசைனை வைக்கலாம். தச்சு 2 டாட் நான் பிடிச்சி விட்டுருக்கிறேன். இதை நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு மாடல் வந்து அந்த அடிப்பக்கமாக உள்ள இதை நம்ம தைக்கலாம். இப்போ 2ஆக மடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி நம்ம கம்பி போட்டு திருப்பி எடுத்து ஒரு பைப்பிங்காக பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பீஸ் நான் தச்சு வச்சுருக்கிறேன். சென்டரில் இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம அதில் இந்த மாதிரி வரைஞ்சி விடலாம்.
லைட்டாக அந்த மாதிரி இடுப்பு பக்கம் அப்படியே அந்த வளைவு நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸை சென்டரில் இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே நம்ம அதோட கீழ்ப்பக்கத்தில் இருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சைடாக நான் தச்சு விட்டுட்டுருக்கிறேன். இப்போ அந்த கிராஸ் பீஸுக்கு நான் ஒரு சைடு தான் தச்சு விட்டுருக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கத்துக்குள்ள அந்த கிராஸ் பீஸையும் வச்சு தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு நம்ம தைக்கலாம். இது அப்படியே அந்த எண்டில் நம்ம லைட்டாக அப்படி மடித்து கவர் பண்ணி விட்டோம்னா அந்த நூல் இலைகள் வந்து நமக்கு வெளியே தெரியாமல் நீட்டாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் உள்ள கிராஸ் பீஸையும் நம்ம வச்சு அது வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒன் சைடாக தச்சு விடலாம். தச்சு விட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சு விடலாம். இப்போ நமக்கு அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு நீட்டாக கவர் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த டிசைனுக்கும் மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு தச்சு விடலாம். இதுக்கும் மேல் பக்கம் லேஸ் வைக்கிறேன். அந்த லேஸோட அளவுக்கு அந்த பைப்பிங் கிளாத் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நான் தைக்கிறேன். ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி லேஸில் ஒரு பக்கமாக தச்சு விட்டுருக்குறேன். இன்னொரு பக்கமும் நம்ம தச்சு விடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த லேஸை நான் தச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கும் அப்புறம் நம்ம இதில் ஸ்டோன் செயின் பேட்ஜு எல்லாமே வைக்கணும். இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் உள்ள லைனிங் கிளாத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைனிங் கிளாத்தை அந்த லைனிங் கிளாத் பக்கமாக வைக்கணும். மேல் பக்க கிளாத்தை நம்ம வைக்கணும். ரெண்டும் அந்த ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். இந்த ஷோல்டர் வந்து இந்த டிசைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது எப்படி ஜாயிண்ட் ஆக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் லைனிங் கிளாத் அடிப்பக்கமாக இருக்குது. மேல் பக்க கிளாத்தை வைக்கலாம். அப்படியே ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம தைக்கும்போது அப்படியே அது நமக்கு கவர் பண்ணி நீட்டாக இருக்கும். அப்படியே அந்த கிளாத்தை நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா அந்த தச்சு விட்டுருக்கக்கூடிய நூல் இலைகள்லாம் நமக்கு உள்பக்கம் போய் நல்லா கவராகி நீட்டாக இருக்கும். அப்படியே ரெண்டு கிளாத்தும் சேர்த்து தைச்சு நமக்கு ஃப்ரண்ட் சைடை நம்ம தைச்சி விடலாம். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சு உள்பக்கம் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். இப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக நீங்கள் எம்மிங் பண்ணி விடலாம். எல்லாம் தைச்சு முடித்ததுக்கப்புறம் பின்பக்க கழுத்துக்கு நாம் இந்த ஸ்டோன் செயின் வச்சு தைச்சி விடலாம். ஸ்டோன் செயின் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தில் ஒரு 2 தையல் தைச்சு விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அந்த ஸ்டோன் செயினை வைக்கும்போது அந்த ஸ்டோன் வந்து பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டோன் செயின் வைக்கும்போது அந்த தையலை வந்து நீங்கள் லாங் தையலில் வச்சு அந்த 4 ஸ்டோனுக்கு சென்டரில் அந்த நீடில் வர்ற மாதிரி வச்சு தைச்சி விடுங்க. இந்த கழுத்து பகுதிக்கு சுற்றுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டோன் செயின் வச்சு விட்டாச்சு. அந்த சென்டரில் வந்து இந்த பெரிய பேட்ஜ் வந்து நம்ம வைக்கலாம். நல்லா கம்மு தடவி அதில் ஒட்டி விடலாம். இல்லை உங்களுக்கு தச்சு விடணுன்னாலும் கூட இந்த பேட்ஜ் வந்து நீங்கள் கைத்தையல் போட்டு தச்சு விடலாம். நல்லா சென்டராக பார்த்து நீட்டாக வைக்கலாம்.
அதே மாதிரி அந்த ஒவ்வொரு அந்த டிசைனுக்கும் சென்டரில் வைக்கிறதுக்காக சின்ன பேட்ஜு, அதையும் நீங்கள் கம்மு வச்சு வேணாலும் ஒட்டி விடலாம். இல்லை அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடிய ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தச்சு கூட விடலாம். கைத்தையல் போட்டு தச்சு விடுங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த சாம்பிளுக்காக நான் வச்சு காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.